الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين صدق الله العلي العظيم. ஆரம்பமாக இவ்வுலகை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை இவ்வுலகில் அறிமுகம் செய்த எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டுக்களை அணுவும் பிசகாத பின்பற்றிய அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் கியாமம் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்தவன் பரிபாலிப்பவன் ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அனைவரும் சங்கையான கண்ணியமான ரமதானுடைய மாதத்தின் முதலாவது ஜும்ஆவிலே வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, என்னையும் உங்களையும் படைத்த அந்த அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹுடைய ஆசை, அல்லாஹுடைய நோக்கம் நானும் நீங்களும் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு விடயம்தான். அன்பானவர்களே, என்னையும் உங்களையும் நரகத்தில் போட வேண்டும் என்பதே அந்த இரக்கமுள்ள அல்லாஹுடைய ஆசை கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரா. அல்லாஹ் அடியார்களை சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் தாருஸ் ஸலாம் என்ற சுவர்க்கத்தின் பக்கம் அடியார்களை அல்லாஹ் அழைக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அடியார்களே நீங்கள் என்னிடம் வாருங்கள். ஃபஃபிரு இலல்லாஹ்.
அடியார்களே, அந்த ரப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வஅனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள் என்ற கருத்துப்பட குர்ஆனிலே அல்லாஹ் பல வசனங்களின் மூலமாக சொல்லுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வளோ அல்லாஹ் இந்த ரமலானை எனக்கும் உங்களுக்கும் தந்ததே அந்த உயர்ந்த சுவர்க்கத்துக்குரிய மனிதனாக நான் நீங்களும் மாற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் எவ்வளவு பெருமதி என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு செகண்டும் பெருமதியானது, ஒவ்வொரு நாளும் பெருமதியானது. இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், லவ் கைல லி அஹ்லில் குபூரி தமன்னவ் லதமன்னவ் யௌமன் மின் ரமலான். கபறுகளிலே இருக்கக்கூடியவர்களிடம் கேட்டால், மஸ்ஜிதுக்கு முன்னால தான் மையவாடி இருக்குது, அந்த மையவாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் எழுப்பாட்டி உங்களுக்கு உலகத்துக்கு சென்றால் என்ன ஆசை என்று கேட்டால் சத்தியமாக அவர்கள் சொல்லுவார்களாம், ரமலானுடைய ஒரு நாள் எங்களுக்கு மீண்டும் கிடைக்காதா, ரமலானுடைய ஒரு நாள் எங்களுக்கு மீண்டும் கிடைக்காதா. அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வளவு பெருமதியானது. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய பாவ கரைகளை போக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரமலானுடைய மாதத்துடைய ஆரம்பத்திலே சொல்லுவார்கள், மர்ஹபன் பிமுத்தஹிரினா மினதுனூப், மர்ஹபன் பிமுத்தஹிரினா மினதுனூப். எங்களுடைய பாவ கரைகளை இல்லாமலாக்கக்கூடிய, நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ரமலானுடைய மாதமே வருக, ரமலானுடைய மாதமே வருக என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரவேற்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நன்மைகளை கொட்டி கொண்டிருக்கிறான். ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மை. அன்பானவர்களே, எவ்வளவு பெருமதி. உதாரணத்திற்கு, நாங்கள் இன்று சுபஹுடைய தொழுகையை தொழுதோம். யாரெல்லாம் இமாம் ஜமாத்தாக தொழுதார்களோ, அன்பானவர்களே, ஒரு சுபஹுக்கு 70 ஃபர்துடைய நன்மை. இமாம் ஜமாத்தோட தொழுதால் 27 மடங்கு நன்மை. அன்பானவர்களே, 70 27 பெருக்கினா, மடங்கால பெருக்கினா 1890 தொழுகையுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு சுபஹ இமாம் ஜமாத்தோட தொழுதா. அன்பானவர்களே, ஒரு சுபஹ இமாம் ஜமாத்தோட தொழுதா 1890 நன்மைகள் அல்ல, 1890 தொழுகைகளுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு தொழுகைக்கு எவ்வளவு நன்மை கொடுக்கப்படும் அல்லாஹு அலம், அது அல்லாஹுக்கு தான் தெரியும். அன்பானவர்களே, இப்படி நன்மைகள் அல்லாஹ் கொட்டி கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, நான் நீங்களும் யோசிக்க வேண்டும், எவ்வளவு நான் இந்த தொழுகையில நான் ஈடுபட்டேன். இந்த ரமலான்ல 5 நாட்கள் கடந்திருக்கிறது. ரமலானுடைய 5 நாட்கள் கடந்து 6வது நோன்பை நோற்ற நிலையில் இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையில நான் என்ன உறுதி எடுத்திருக்கிறேன். ஷாமுடைய காதை சுலைமான் அல் மக்திசி ரஹிமஹுல்லாஹ் 90 வயதிலே சொல்கிறார்கள், 90 வயதிலே சொல்கிறார்கள், லம் உஸல்லி அல் ஃபரீதா முன்ஃபரிதன் இல்லா மர்ரத்தைன். என்ற வாழ்க்கையில இமாம் ஜமாத் மிஸ் ஆனதே இல்லை. எத்தனை வயதுல சொல்கிறார்கள்? 90 வயதில் அவர்கள் சொல்கிறார்கள், வாழ்க்கையில 2 தடவை தான் எனக்கு இமாம் ஜமாத் மிஸ் ஆகியிருக்கும். அதுன்னு நான் நினைக்கிறேன், அதுவும் தொழுத மாதிரி தான், கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படித்தான் அந்த நல்லூர்கள் வாழ்ந்தார்கள். சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், 40 வருடங்களாக நான் மஸ்ஜிதில் இருந்து தான் அசான் சப்தத்தை கேட்டேன், மஸ்ஜிதில் இருந்து தான் அதான் சப்தத்தை கேட்டேன். என்ற 40 வருட வாழ்க்கையில எனக்கு முன்சப் மிஸ் ஆகல.
அன்பானவர்களே, இவர்களெல்லாம் மறுமையை டார்கெட் பண்ணினார்கள், இந்த நன்மைகளுடைய பெருமதியை விளங்கினார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த நன்மையுடைய பெருமதி உங்களுக்கு ரமலானுடைய பெருமதி, ரமலானுடைய ஒவ்வொரு தொழுகையுடைய பெருமதி, ஒவ்வொரு குர்ஆன் திலாவத்துடைய பெருமதி, இவைகளெல்லாம் உங்களை கபரிலே வைத்ததற்கு பின்னால்தான் விளங்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், فَكَشَفْنَا عَنْكَ غِطَاءَكَ فَبَصَرُكَ الْيَوْمَ حَدِيدٌ. உங்களை நாம் அந்த கபரிலே வைப்போம், வைத்ததற்கு பின்னால் திறந்து காட்டுவோம். அப்பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனும் யோசிப்பாராம், என் வாழ்க்கையில நான் எத்தனை ரமலான கடத்திக்கிறேன், என் வாழ்க்கையில நான் எத்தனை ரமலான சந்திச்சிருக்கிறேன், நான் பிரயோசனமாக கழிக்கல்லே என்ற கவலை அந்த மனிதனுக்கு அந்த நேரத்தில் தான் வரும் என்ற கருத்துப்பட குர்ஆன் சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் நீங்களும் இது அமல்களுடைய மாதம். தராவீஹுடைய 6 நாட்கள் தராவீஹ் தொழுதோம். எப்படி அந்த தராவீஹுடைய தொழுகையை தொழுதேன்? அன்பானவர்களே, இந்த தொழுகையெல்லாம் நாங்கள் தொழாம ரமலானுடைய ஒவ்வொரு நாளையும் கழிப்பது உலகத்திலே மிகப்பெரிய நஷ்டம். அன்பார்ந்த சகோதரர்களே, நல்லோர்கள் இந்த காலங்களை இவ்வளவு பிரயோஜனப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, நான் யோசிக்க வேண்டும், இந்த ரமலானுடைய மாதம், இது குர்ஆனுடைய மாதம். எத்தனை ஜுஸு குர்ஆன் ஓதிக்கிறேன்? இன்றைய வரைக்கும் நான் எத்தனை ஜுஸு குர்ஆன் ஓதிக்கிறேன்? குறைஞ்சது ஒரு 6 ஜுஸுவாலும் ஓதாம இந்த நாட்களை கடத்தி இருந்தா எவ்வளவு பெரிய நஷ்டம். இந்த மாதத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுதே சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் இந்த மாதத்தை வர்ணிக்கிறான், இது குர்ஆனுடைய மாதம். அன்பானவர்களே, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்திலே வீற்றிருக்கிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் அவர்கள் குர்ஆனை பார்த்து கொண்டு அழுகிறார்கள். குர்ஆனை பார்த்து கொண்டு அழுது சொல்கிறார்கள், கது ஷகலத்னா அன்கல் ஜிஹாத். ஏ குர்ஆனே, உன்னை ஓதுவதை விட்டும் எங்களுக்கு ஜிஹாத் தடையாக இருந்தது. நாங்கள் ஜிஹாத்ல அதிகமான நேரங்கள் கழித்ததால எங்களுக்கு குர்ஆன் ஓத தடையாக இருந்ததே என்று அவர்கள் சக்கராத்திலே அழுகிறார்கள். அன்பானவர்களே, நானும் நீங்களும் எதை தெரியுமா சொல்ல வேண்டும்? என் போன்ல என்ற நேரம் கழியுது, வாட்ஸ்அப்ல நேரம் கழியுது, யூடியூப்ல நேரம் கழியுது, ஃபேஸ்புக்ல என்ற காலம் போகுது. எனக்கு குர்ஆனை துறக்க நேரம் இல்லை, குர்ஆனை பார்க்க நேரம் இல்லை. அன்பானவர்களே, உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தார்களோ அவர்கள் அடைந்ததெல்லாம் இந்த குர்ஆனின் மூலமாகத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்களுடைய உஸ்தாத் அபூபக்கர் பின் ஐயாஷ் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் மரணிக்கக்கூடிய கடைசி நேரம் சக்கராத்திலே வீற்றிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய மகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மகளை பார்த்து சொல்கிறார்கள், மகளே, நீ எந்த ஒன்றுக்கும் அழ தேவல்ல, நீ அழாதே, உனக்கு ஒரு வசியத் செய்கிறேன். மகளே, இந்த ரூம்ல, இந்த அறையில நீ எந்த ஒரு பாவத்தையும் செஞ்சு விடாதே. ஏன் தெரியுமா? லகத் கரஅது ஃபீ ஹாதிஹி ஸாவியா, இந்த ரூம்ல நான் 24,000 குர்ஆன்கள் ஓதி இருக்கிறேன், 24,000 குர்ஆன்கள் ஓதி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மரணிக்கிறார்கள். இமாம் நபவி ரஹிமஹுமுல்லாஹ் இதை பதிவு செய்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படித்தான் நல்லோர்கள் வாழ்ந்தார்கள். அன்பானவர்களே, குர்ஆன் என்பது எங்களுடைய வாழ்க்கையுடைய பரக்கத். அப்துல்லா பின் குரதே ரஹிமஹுமுல்லாஹ் சொல்கிறார்கள், யார் குர்ஆனை பார்த்து அதிகமாக ஓதுவார்களோ, குர்ஆனை பார்த்து யார் அதிகமாக ஓதுவார்களோ அவர்கள் இந்த பூமியில் 200 வருடங்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு
புத்தி பேதலிக்கக்கூடிய நோய், அவர்களுக்கு புத்தி யோசனை குறைகிற நோய் வரவே மாட்டாது. அல்லாஹு அக்பர். 200 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு உடல் உறுப்புகள் செயலிழக்கக்கூடிய நோய் வரமாட்டாது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த குர்ஆனுடைய தொடர்பை இறுக்கமாக பிடிக்க வேண்டும். ரமலானுடைய இந்த காலங்கள் அன்பானவர்களே, குர்ஆன்ல கிட்டத்தட்ட 3,20,000 எழுத்துக்கள் இருக்கிறது. 3,20,000 எழுத்துக்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு எழுத்துக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, ரமலான்ல பன்மடங்கு. அன்பானவர்கள், எவ்வளவு நன்மை ஒரு குர்ஆன் ஓதினா. இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லிகுல்லி ஹத்மத்தின் துஆஉன் முஸ்தஜாபா. யார் ஒரு முழு குர்ஆனை மோதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாரோ அவருடைய துஆவை அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் கபூல் செய்வான். அன்பானவர்களே, நாங்கள் இந்த குர்ஆனை தூக்கி பிடிப்போம். ஈஜிப்ட்ல ஒரு ஜனாசா இருக்கிறது. அந்த ஜனாசாவை அந்த ஈஜிப்டுடைய அரசாங்கம் இன்னு வரை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. யாருடைய ஜனாசா தெரியுமா? ஒரு பெண்மணி, நஃபீசா அல் மிஸ்ரியா. இவர்கள் யார் என்றார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்புள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் நஃபீசா அல் மிஸ்ரியா. அந்த பெண்மணி உலகத்திலே குர்ஆனுடன் நெருக்கமான தொடர்பை எடுத்திருந்தார்கள். குர்ஆனுடனே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கடைசி நேரம் சக்கராத்திலே இருக்கிறார்கள். அது ரமலானுடைய மாதம். சக்கராத்திலே இருக்கிறார்கள். ரமலானுடைய மாதம் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகள் சொல்கிறார்கள், தாயே, நீங்க நோன்பு பிடித்திருக்கிறீங்க, நீங்க நோன்பை விடுங்களேன். உங்களோட சக்கராத் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, நீங்க நோன்பை விடுங்களேன். நஃபீசா அல் மிஸ்ரியா அந்த பெண்மணி சொல்கிறார், நான் எப்படி இந்த நோன்பை விடுகிறது? நான் அல்லாஹ்விடத்தில் 25 வருடங்களாக கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்ற ரூஹனி எப்ப எடுக்கணும் வேண்டா, ரமலானுடைய மாதத்தில நோன்பு பிடித்த நிலையில தான் என்ற ரூஹனி எடுக்கணும் யா அல்லாஹ். இதுதான் நான் 25 வருடங்களாக அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ. அதனால் நான் ஒரு நாளும் இந்த நோன்பை விட மாட்டேன். அன்பார்ந்த சகோதரர்களே, சக்கராத்திலே வருத்தத்திலே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், நீங்க கொஞ்சம் அங்கலாகுங்க, நான் குர்ஆன் ஓத போகிறேன். அன்பானவர்களே, குர்ஆனை மனனம் செய்த பெண்மணி சூரா ஃபாத்திஹாவை ஓதி முடிக்கிறாள். இன்னும் ரூஹ் பிரியல்ல. சூரா அலிஃப் லாம் மீம் முழுமையாக ஓதி முடிக்கிறார். இன்னும் ரூஹ் பிரியல்ல. சூரா ஆல இம்ரான் ஓதி முடிக்கிறார். இன்னும் ரூஹ் பிரியல்ல. சூரா அன்-நிசாவை ஓதி முடிக்கிறார். இன்னும் ரூஹ் பிரியல்ல. சூரா மாஇதாவை ஓதி முடிக்கிறார். இன்னும் ரூஹ் பிரியல்ல. சூரா அன்ஆமை ஓதிக்கொண்டே செல்கிறார். அன்பானவர்களே, சக்கராத்தில 5-6 ஜுஸுகள் ஓதிக்கொண்டிருக்கிறார். சூரா அன்ஆமை ஓதிக்கொண்டே செல்கிறார். குர்ஆனுடைய ஒரு வசனம் வருகிறது, குல்லி மன் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் குலில்லாஹ் கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா. இந்த வானம் பூமி யாருக்குரியது? யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், அது அல்லாஹ்வுக்குரியது. கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் இரக்கத்தை அவன் கட்டாயமாக்கி விட்டான். அல்லாஹ் இரக்கத்தை தனக்கு கட்டாயமாக்கி கடமையாக்கி விட்டான் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். அந்த பெண்மணியுடைய ரூஹ் செல்கிறது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் குர்ஆனுடன் வாழ்க்கை எடுத்துக்கொண்டவர்கள். இன்றைக்கும் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அண்மையில கண்டையில ஒரு ஜனாசாவுடைய சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், மரணித்திருக்கக்கூடிய பெண்மணி அவருடைய டயரியில 1600 குர்ஆன்கள் ஓதி இருக்கிறார்.
அவருடைய டயரியில எப்ப குர்ஆன் ஆரம்பித்தது எப்ப முடித்தது என்ற 1600 குர்ஆனுடைய ஃபுல் ஹிஸ்டரியும் அவருடைய டயரியில் இருக்குது. அல்லாஹு அக்பர். இமாம்களுடைய சம்பவங்கள் மட்டுமல்ல, எங்களோடு வாழக்கூடிய எத்தனையோ மக்கள். அன்பானவர்களே, நன்மையுடைய காலம். அல்லாஹ் சொல்லுகிறான், சஹாபாக்களுடைய உணர்வு எப்படி தெரியுமா? இன்னஹும் யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நல்ல அமல்களில் அவர்கள் விரைந்து செல்வார்கள். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன், அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சஹாபாக்களை வர்ணிக்கிறான், அவர்கள் நன்மையான கர்மங்களில் போட்டி போடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் அந்த உணர்வுதான். இந்த ரமலான் எனக்கு அமல்களுடைய போட்டியுடைய மாதம். அன்பானவர்களே, அல்லாஹ் உலகத்திலே போட்டி போடுங்கள் என்று சொன்னது ஒரே ஒரு விடயம், அமல்களுடைய விடயத்தில்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், சாபிகூ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட ரப்புடைய பாவ மன்னிப்பு, உங்களோட அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கம் அடியார்களே நீங்கள் போட்டி போடுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உணர்வுகளை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் இரண்டாவது, இது அல்லாஹுடைய இரக்கம் கொட்டக்கூடிய மாதம். அன்பானவர்களே, என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹுடைய இரக்கம் இருக்கிறதே, அது விசாலமானது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் வாழ்க்கையில் பாவத்திலே உருண்டு கொண்டிருக்கிறார், பாவம் தான் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த மனிதர் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய குழந்தைகளிடம் சொல்கிறார், நான் மரணித்தால் என்னை நீங்கள் எரிக்க வேண்டும், என்னை நீங்கள் எரிக்க வேண்டும். என்னுடைய சாம்பலை எடுத்து பூமியில் ஒரு பகுதியும் இன்னொரு பகுதியை கடலிலும் வீசுங்கள் என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். அப்படி அந்த மனிதர் மரணிக்கிறார். அவருடைய குழந்தைகள் அந்த தகப்பனுடைய அந்த உடம்பை எரித்து சாம்பலை ஒரு பகுதியை பூமியிலும் இன்னொரு பகுதியை கடலிலும் வீசுகிறார்கள். அல்லாஹ் அந்த அனைத்து சாம்பலையும் சேர்த்து அல்லாஹ் அந்த மனிதனை உயிர்ப்பிக்கிறான். உயிர்ப்பித்து கேட்கிறான், ஏ அடியானே, ஏ அடியானே, நீ எதற்காக இவ்வாறு செய்தாய்? அந்த மனிதர் சொல்லுகிறார், யா ரப் மின் ஹஷ்யதிக், யா அல்லாஹ், உன்ட பயத்தின் காரணமாக நான் இப்படி செஞ்சேன். என் வாழ்க்கையில பாவத்திலே கழித்தேன், திடீர் மௌத்து, நான் இப்படி என் வாழ்க்கையை கழித்தேன், அதனால நான் இவ்வாறு செய்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய இரக்கம், அல்லாஹுடைய இரக்கம் விசாலமாகிவிட்டது. அல்லாஹ் அந்த மனிதனை மன்னித்தான். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, என்னையும் உங்களையும் படைத்த அந்த அல்லாஹுடைய இரக்கம் விசாலமானது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அடியார்களே நீங்க என்னின் பக்கம் விரைந்து வாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. அல்லாஹ் சொல்லுகிறான், அடியார்களே, இதை யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்றால், பாவம் செய்து செய்து தன்னையே அழித்து கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அடியார்களே, அல்லாஹுடைய இரக்கம் விசாலமானதே, நீங்க யாரும் நிராசையாகிட வேண்டாம். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்ற கருத்துப்பட அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களே, என்னையும் உங்களையும் படைத்த அந்த அல்லாஹுடைய இரக்கம் விசாலமானது. நான் நீங்களும் அல்லாஹ்வின் பக்கம் கண்ணீர் வடிக்க வேண்டும். இந்த ரமலான் பாக்கியமானது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஷாமில் இருந்து ஒரு மனிதர் வந்தார். அவர் அடிக்கடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபைக்கு வருவார். சில நாட்களாக அந்த மனிதரை காணல. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அந்த ஷாமிலிருந்து வந்த மனிதர், அவரை காணல, அவர் எங்க? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, அவர்
மது அருந்துகிறார். அவர் சொல்கிறார், உங்களுடைய சபைக்கு வந்தால் கொஞ்சம் 4 விடயங்களை கேட்கிறேன், அதற்கு பின்னால் மீண்டும் பாவம் செய்கிறேன், மீண்டும் உங்கள் அமீருல் முஃமினீனுடைய சபைக்கு வருகிறேன், மீண்டும் நான் மது அருந்துகிறேன், பாவம் செய்கிறேன். இப்பொழுது எனக்கு வெட்கமாக இருக்கிறதே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபைக்கு வருவதே என்ற வாழ்க்கையில் பாவம் நடந்து கொண்டே இருக்கிறதே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை கேட்டவுடன் சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள், நான் ஒரு கடிதத்தை தருகிறேன், இதை நீங்கள் அந்த மனிதரிடம் கொண்டு வைத்து கொடுக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கடிதத்தை எழுதுகிறார்கள். அதிலே சலாம் அந்த மனிதருக்கு எழுதுகிறார். அதற்கு பின்னால் குர்ஆனுடைய வசனத்தை எழுதுகிறார். காஃபிரில் தம்பி வகாபிலித் தௌபி ஷதீதில் இகாம் தித்தௌலி லா இலாஹ இல்லா ஹுவ இலைஹில் மஸீர். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அவன் தண்டிப்பதில் கடுமையானவன் தான். ஆனாலும் அவனின் பக்கம் மீளுவதை தவிர உலகத்தில் வேறு வழியே கிடையாது என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை எழுதி அந்த கடிதத்தை 2 சஹாபாக்களிடம் கொடுக்கிறார்கள். இதை அந்த மனிதரிடம் நீங்கள் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கும் பொழுது அவர் மது போதையில் இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டாம், அவர் நிதானமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கடிதத்தை கொடுங்கள். அன்பானவர்களே, 2 சஹாபாக்களும் செல்கிறார்கள். அந்த மனிதர் ஒரு மூலையிலே வீற்றிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த கடிதத்தை கொடுக்கிறார். அவர் திறந்து பார்க்கிறார். பார்த்தவுடனே அழுகிறார். அமீருல் முஃமினீன் எனக்கு ஒரு கடிதத்தை தந்தாரா, அமீருல் முஃமினீன் எனக்கு ஒரு கடிதத்தை தந்தாரா என்ற அந்த கடிதத்தை பிரட்டி அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார். காஃபிரித் தம்பி வகாபிலித் தௌபி ஷதீதில் இகாம் தித்தௌலி லா இலாஹ இல்லா இலைஹில் மஸீர். அல்லாஹ் அடியானுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்ற குர்ஆனுடைய வசனத்தை திரும்ப திரும்ப ஓதுகிறார். அந்த மனிதருடைய கண்களால் கண்ணீர் கொட்டுகிறது. அவர் திரும்ப திரும்ப ஊதுகிறார். அதே நிலைமையில் அந்த மனிதனுடைய ரூஹ் பிரிகிறது. அவர் மரணிக்கிறார். 2 சஹாபாக்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீன், நீங்க கொடுத்த கடிதத்தை நாங்க கொடுத்தோம். அவர் அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதிக்கொண்டே இருந்தார். அதே நிலைமையில் அவருடைய ரூஹ் பிரிந்தது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் அவருடைய இறுதி நேரத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி விட்டான். அல்லாஹ் அவருடைய இறுதி நேரத்தை சிறப்பாக்கி விட்டான். அதற்கு பின்னால் முழு சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள், இஸ்னஉ ஹாகதா, உங்களை யாராவது பாவம் செஞ்சா நீங்க அவர்களை, நீ நரகவாதி, உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நீ திருந்த மாட்டாய் என்ற வார்த்தைகளை நீங்க சொல்ல வேண்டாம். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சொல்லுங்க. உங்களை யாராவது பாவம் செய்தால் அவர்களை பார்த்து நீங்க, உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நீ இப்படியே தான், நீ திருந்த மாட்டாய், நீ நரகவாதி, நீ பாவி என்ற வார்த்தைகளை யாரை பார்த்தும் சொல்ல வேண்டாம். உங்களை யாராவது பாவம் செய்தால் நீங்க அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சொல்லுங்க. அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ்வின் பக்கம் அடியார்களை திருப்புங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன். அல்லாஹ்வுடைய இரக்கம் விசாலமானது. அல்லாஹ் அடியார்களை இரக்கமாக பார்க்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா தாவூத் லவ் யஅலமுல் முத்பிரூன அன்னி இன்திதாரி லஹும் வரிஃப்கி பிஹிம் وشوقي إلى ترك معاصيهم لماتوا شوقا إلي ولتقطعت أوصالهم لمحبتي. சொல்கிறார்கள், தாவூதே, எனக்கு பாவம் செய்யக்கூடிய அடியார்கள், என் முழு வாழ்க்கையும் பாவத்திலே கழிக்கக்கூடிய அடியார்கள் என்னைய விளங்கினாங்கண்டா நான் எவ்வளவு அவர்களோடு இரக்கமாக இருக்கிறேன். என் அடியான் என்னின் பக்கம் திரும்பி வரமாட்டானா? என் இரக்கத்தை என் அடியான் விளங்க மாட்டானா? என் அடியானோடு நான் எவ்வளவு இரக்கமாக இருக்கிறேன்
என்ற விடயத்தை என்ற பாவம் செய்யக்கூடிய அடியான் விளங்கினான் என்றால் அவனுடைய நெஞ்சு வெடித்து மரணிப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக அந்த ரிவாயத் பதிவாகிறதே. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய இரக்கம் விசாலமானது. அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் கண்ணீருடைய நாட்கள். அல்லாஹ்விடத்தில் கதற வேண்டும், பாவங்களுக்குரிய தௌபா. அன்பானவர்களே, வாழ்க்கையில் பாவங்கள் இந்த தூரமாகுவது தக்குவா என்று சொல்றதே பாவத்திலிருந்து தூரமாகிறது தான். فوق عرض الشوك يحذر ما يرى لا تحقرن صغيرة إن الجبال من الحصى. ஒரு கவிஞர் சொல்லுகிறார், மனிதா, உன் வாழ்க்கையில ஒரு சின்ன பாவமாக இருக்கலாம், அதை நீ விட்டு விடு. நீ நினைச்சிடாதே இது சின்ன பாவம் தானே என்று. ஏண்டா சின்ன சின்ன கற்கள் தான் மிகப்பெரிய மலைகளை உருவாக்குகிறது. அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையில பாவத்துக்கு தூரமாக அல்லாஹ்விடத்துல கதறது, யா அல்லாஹ் பாவத்துல வெறுப்ப போட்டுடு, யா அல்லாஹ் உன்னை நெருக்கத்தை அடையணும் யா அல்லாஹ் என்று இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் அல்லாஹுக்கு முன்னால கண்ணீர் வடிக்கக்கூடிய நாட்கள். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களோட கண்ணால வடியக்கூடிய கண்ணீருடைய துளி இருக்கிறதே, கொசுவுடைய தலையை விட சின்னொரு துளி, அது நரகத்துடைய நெருப்பையே அணைத்துவிடும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால அல்லாஹ்விடத்துல நாங்க கதறதே இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் சிறப்பானது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், இந்த நாள்ல நீங்க அல்லாஹ்விடத்துல நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேளுங்க, அல்லாஹ்விடத்துல நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேளுங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நரகம் என்பது பயங்கரமானது. இஃப்தாருடைய நேரத்துல மட்டும் லெச்சோஃப் மக்களை அல்லாஹ் நரகத்தில் விடுதலை செய்கிறான். அல்லாஹ்விடத்துல கதற வேண்டும். அன்பானவர்களே, பேசுவதற்கு லேசி. அந்த நரகத்துடைய மலக்குமார்களை பார்த்து அவர்களை அந்த நரகத்திலே வீசப்படக்கூடியவர்கள் கதறுவார்களாம், வனாதோ யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக். ஏ மாலிக் அலைஹிஸ்ஸலாமே, உங்க அல்லாஹ்விடத்துல சொல்லி எங்களை மௌத்தாக்கி போடுங்களே, நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று அவர்கள் கதறுவார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என்னைய சுவர்க்கவாதியாக ஆக்கிடு யா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த புத்திமதிகளை நாங்க எடுக்காவிட்டால், இந்த ரமலான பாக்கியமாக கருதாவிட்டால், அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமையுடைய நாளையில் சில மனிதர்கள் கதறுவார்கள், ரப்பனா غلبت علينا شقوتنا وكنا قوما ضالين. யா அல்லாஹ், எங்களோட வாழ்க்கையை மண்ணாக்கிட்டோமே யா அல்லாஹ், எத்தனையோ ரமலான் எங்களை கடந்தது, நாங்க கணக்கெடுக்கல்ல, இன்னைக்கு நஷ்டவாளிகளை என்ற கருத்துப்பட நாளை மறுமையுடைய நாளையில் கதறுவார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை அமல்களுடன் கழிப்போம். ஹுதுபாவுடைய சுருக்கம், அமல்கள் அதிகமாக செய்வோம், குர்ஆனுடைய தொடர்பு உண்டாக்குவோம், அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவோம், அதிகமாக துஆக்களில் ஈடுபடுவோம். இறுதியாக அன்பானவர்களே, இந்த ரமதானில் அதிகமாக சதக்காக்கள் செய்வோம், நிறைய கண்ணீர்களை துடைப்போம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களை மாக்கியருள்வானாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், சங்கையான மாதம் யா அல்லாஹ், ரமலானுடைய முதலாவது ஜும்ஆவிலே வச்சிருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களை எல்லாரையும் மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், எங்களை எல்லாரையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ், உன்னோட பொருத்தம் வேணும் யா அல்லாஹ், நீ பொருந்திக் கொள்ளணும் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த ரமலான சங்கையான முறையில் கழித்த நல்லோர்கள் கூட்டத்தை சேர்த்துடு யா அல்லாஹ், அமல்களுடைய ஆசையத்தா யா அல்லாஹ். அல்ல 5-6 நோன்புகளை கடத்திட்டோம் யா அல்லாஹ், இன்னும் குர்ஆன் ஓதல்ல யா அல்லாஹ், இன்னும் தராவீஹ் தொழல்ல யா அல்லாஹ், ஏதோ ஒரு வாக்குல வாழ்க்கை போகுது யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், குர்ஆன் அதிகமாக ஓதக்கூடிய தௌஃபீகத்தா யா அல்லாஹ், தராவீஹ தொழணும் யா அல்லாஹ், உன்கிட்ட இன்னும் நான் கண்ணீர் வடிக்கல யா அல்லாஹ், தஹஜ்ஜத்ல அலல்ல யா அல்லாஹ், நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ், உனக்கிட்ட அலல்ல யா அல்லாஹ், கண்ணீர் வடிக்கல யா அல்லாஹ், கதறல்ல யா அல்லாஹ், நீ அடிவானத்துக்கு வருகிறாய் யா
அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய இரக்கம் விசாலமானது யா அல்லாஹ். 100 கொலை செஞ்சவனை மன்னிச்ச ரப்பு யா அல்லாஹ். 100 கொலை செஞ்சவனை மன்னிச்ச ரப்பு யா அல்லாஹ். நோன்பு பிடித்த நிலைமையில கேட்கிறோம் யா அல்லாஹ். ஜும்ஆவுடைய நாள்ல கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களை எல்லாரையும் சுவர்க்கவாதிகளாகவே எழுதிடு யா அல்லாஹ். நரகத்தை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ். நரகத்தை தாங்க முடியாது யா அல்லாஹ். நரகத்துடைய அதாபை தாங்க முடியாது யா அல்லாஹ். எங்களை எல்லாரையும் சுவர்க்கவாதிகளாக ஆக்கிடு யா அல்லாஹ். எங்கள் அனைவரையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். இந்த ரமதான்ல யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்தார்களோ அனைவருக்கும் கூலிகளை கொடுத்திரு யா அல்லாஹ். யாரெல்லாம் சதகாகள் செய்தார்களோ, மஸ்ஜிதுகளுடைய கஞ்சுடைய ஏற்பாடுகள், இஃப்தாருடைய ஏற்பாடுகள், மதரசாக்களுடைய இஃப்தாருடைய, சஹருடைய, இன்னும் எத்தனையோ நல்ல கர்மங்களை செய்தார்களோ, முன்வந்தார்களோ அனைவருக்கும் பரிபூர்ணமான கூலியை கொடுத்திரு யா அல்லாஹ். அவர்களுடைய நியத்துகளை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். நம் அனைவரையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ். எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை சங்கையான முறையில கழிக்கக்கூடிய நல்லோர்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கருள்வானாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. எங்களோட ஊரை ஏற்றுக்கோயா அல்லாஹ். இந்த திஹாரியுடைய மண்ணை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். இங்கிருந்து வானத்துக்கு ஹைர்கள் அனுப்பிடையா அல்லாஹ். பாவங்கள் முசீபத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களோட ஊருள்ள அனைவர்களுடைய வியாபாரத்துல பறக்க செஞ்சிடியா அல்லாஹ். அனைவர்களையும் நல்லோர்களாக வாழ வச்சிடியா அல்லாஹ். நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.